ஸ்டூபிட் ஃபூல்ஸ். 2 வார்த்தை இங்கிலீஷ்ல எழுத தெரியும். இப்படி இருந்தா கம்பெனி உருப்பட மாட்டோம். பியூன் பியூன். எஸ், ஆமா மேனேஜர் பேசுறேன். ஏன் எக்லார்க் வேணுமா? வீட்டுல என்ன சமையல் பேசிக்கிறா? அறிவு இருக்க அவனுக்கு? அவன் ஆபீஸ்ல வேலை செய்யறதே 1 மணி நேரம் தான். இதுல சொந்த விஷயம் வேறையா? வைடா போனேன். உனக்கு தான் தோசை இருக்கு. இன்னைக்கு பார்த்தா இந்த ஆபீஸுக்குள்ள இந்த சித்தபுரம சிவராமன் பூந்து சுத்தி இருக்கணும். இன்னைக்கு பார்த்தா புது மேனேஜர் ராഘவன் நம்ம ஆபீஸ்க்கு வரணும். போய் இவரெல்லாம் அவர் மகன் சந்திக்கணும். இவரை பார்த்து நம்ம எல்லாருமே பைத்தியம்னு நினைக்க போறாரு புது மேனேஜர் ராഘவன். சார், எப்படியாவது மேனேஜர் வரத்துக்குள்ள இந்த பைத்தியத்தை வெளியேற்றுங்க சார். நானா போனோம். ஏண்டாப்பா நானா கிடைச்சேன். நான் பிள்ளைக்குட்டிக்காரன்டி. தைரியமா போங்க சார். நான் தைரியமா வெளியெடுக்கிறேன். என்னமோ போங்க சார். ஜெயா, உனக்கு மூளை இருக்கா? அதுதான் ஏன் இப்படி? ஒண்ணு இல்ல, நம்ம ஆபீஸுக்கு புது மேனேஜர் வர்றாரா இன்னைக்கு. அதனால நீங்க இந்த சீட்டை கொஞ்சம் காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். இந்த கம்பெனிக்கு வேற எவையா மேனேஜர்? நான் தான் மேனேஜர். இல்ல சார், அது நீங்க மேனேஜர் இல்ல. நான் மேனேஜர் இல்ல. நான் மேனேஜர் இல்ல. இல்ல மேனேஜர். ஏன் போன இல்ல? சித்தபுரமே கேஸ் சிவராமன் பேரு. உங்க ரூம்ல வந்து கரெக்டா பிடிச்சிட்டு நான் இல்ல சார், நான் ஹெட்லார்க். வணக்கம் சார். இந்த ஆபீஸ்ல இப்படி அடிக்கடி நடக்குது உண்டு. இந்த மாதிரி நேரங்கள்ல அவர் பொண்ணுக்கு போன் பண்ணுவோம். அவங்க வந்து கூட்டு போடுவாங்க. அவங்க வாத்தியாரமா இருக்காங்க. நேற்று சொல்லிக் கொடுத்த தமிழ் பாட்டை நினைவச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செந்தமிழ் நாடுன்னு போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. இந்த பாட்டு எழுதுனது யாரு? எங்க சொல்லுங்க. முருகா, நீ சொல்லு. சரி சரி, வேற யாருக்கு தெரியும்? நான் சொல்றேன் டீச்சர், நான் சொல்றேன். எங்க சொல்லு சேகர். வா 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 வா. பாரதியார். உங்களுக்கு அவசரமா ஒரு போன் வந்திருக்குமா சார்? இதே ஆபீஸ்ல அவர் பல வருஷங்களா ஹெட்லார்க்கா வேலை பார்த்தவர். வேலையில எவ்வளவு கரெக்டோ அவ்வளவு கண்டிப்பானவர். அவரோட கண்டிப்பே கடைசியில் அவருக்கு எதிரி ஆயிடுச்சு. முரண்டு பிடிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு கிடைக்க வேண்டிய மேனேஜர் ப்ரமோஷனை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுல இருந்து இப்படி ஆயிட்டா சார். ப்ரமோஷன் கிடைக்காதனால வைத்தியம் முடிச்சு போச்சா? இதே காரணமா காட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சார். பாவம், கையில 10,000 கொடுத்து. திடீர்னு நினைச்சுக்குவாரு, ஆபீஸுக்கு வருவாரு, மேனேஜர் ரூமுக்குள்ள போய் உட்காந்துட்டு நான் தான் மேனேஜர் சொல்லி கலாட்டா பண்ணுவார் சார். பாத்தீங்களா சார், இப்படித்தான் சார். நீங்க போறீங்க சார், அவர் பையனை தூக்கி மூஞ்சிலே விட்டுருவாரு. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நான் பியூனை கூப்பிட்டா நீ வந்து நிக்கிறேன். யார் நீ? அண்ணன் சார் பியூன். போய் சொல்றேன். இல்ல சார், நான் தான் பியூன், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். சூட் போட்டிருக்க பியூன் சொல்றீங்க? சூட் போட்டாலும் மரியாதை நடந்துக்கிறேன் சார். கரெக்ட், அப்படித்தான் இருக்கேன். நான் யாரும் சொல்லி பார்க்கலாம். இந்த ஆபீஸ் மேனேஜர். பத்தியா, நீ சொல்ற, மத்தவங்க யாருமே என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா. ஐ லைக் யூ. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்த கம்பெனிக்காக எப்படி உழைச்சிருக்க தெரியுமா? ஆமா, அப்படி உழைச்சுதான் இப்படி ஆயிருக்கீங்க. மஞ்சு வந்துட்டியா? என்ன பாக்கல? இவன் என் பியூனு. எப்படி டீசெண்டா இருக்க பத்தியா? இப்படிதான் இருக்கணும். இவன் என் பொண்ணு மஞ்சு. என்ன பண்ணலாம்? கழிச்சு பார்ப்பா. சரி சரி, வெளியே ரிக்ஷா காத்துட்டு இருக்கு, போலாமா? அப்படியா? ஆபீஸ்ல முடிச்சு போச்சா? முடிஞ்சு போச்சு, வாங்க. அப்ப சரி, போலாம். ஐயா வரேன். அவரு உங்களை பியூன்னு சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எந்த சேரை உங்க அப்பா உட்கார்ந்துக்கணுமோ அந்த சேரை உட்கார வந்தோம். புதுசா உங்க மேனேஜரா? ஆமா. நிக்கிறீங்களே, உட்காருங்க சார். முதல்ல இந்த நாட்களில் உட்கார வந்தேன். இப்ப என் மனசு உறுத்துது. எங்க அப்பா கல்யாணத்துக்காக நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த கம்பெனி உங்க அப்பாவுக்கு பெரிய அநீதி ஆச்சுட்டு தான் நினைக்கிறேன். பாவம், தினம் இவரை சமாளிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. நாளைக்கே இவரை நீங்க சந்திச்சா இவரா அவர் என்ன
ஆச்சரியப்படுவீங்க. வரீங்க. என்ன கொஞ்சம் சார், எனக்கு வந்து சொல்லு. அவரை அனுப்பிச்சிட்டு வாங்க, நான் அப்புறம் சொல்றேன். சரி. என்ன ஆஸ்ட்ரோமில்க் இருக்கா? இல்லைங்க. லாக்டோஜன் இல்லைங்க. அமுல் இல்லைங்க. பேபி ஃபுட் எதுவுமே இல்லைங்க. பேபி ஃபுட் தான் இல்ல. பேபியாவது இருக்கா? இல்லச்சா, இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வியாபாரம் ஆச்சு. ஏன் கிண்டலா பண்ற? இல்ல ஏன் கடை வச்சிருக்க? பெரிய கடையில வாங்கிட்டியா? போயா கட்டுக்க முடிஞ்சா. என்ன தம்பி வேணும் சொல்ல. அதான் சார். என்ன சொல்லு. அவரே அனுப்பணுமா? என்ன பாக்குறீங்க? சும்மா பாக்குறேன். எதுக்கு பாக்குறீங்க? என்ன வாங்கலாம் அப்படின்னு பாக்குறேன். எப்ப வாங்க போறீங்க? நாளைக்கு. நாளைக்கு அடிச்சு போயா வியாபாரத்துக்கு எடுத்து நாளைக்கு வாங்க. நாளைக்கு இதுவே என்னால பொறுக்க முடியாது. உனக்கு என்ன வேணும் சொல்லு. அதான் சார். இதுதான் சார். 3 விலை 15 பைசாங்க. என்னம்மா ராமாயணம் படிக்கிறியா? இல்லையா, மகாபாரதம். திருப்பி திருப்பி அதே படிச்சுட்டு 2 பிள்ளை பெற்ற நானே இந்த அவசப்படுறேன்னு 5 பிள்ளை பெற்ற அந்த குந்தி என்ன பாடுபட்டிருப்பாரோ, அதுதான் படிக்கிறேன். நான் என்ன படிக்கிறேன்னு சைத்தான் வேதம் படிச்ச மாதிரி. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 300 ரூபாய் பணம் வேணும். 200 ரூபாய் போதும். 150. இப்படியே ஒரு வேலை செய்யாம ஊராடுத்தனமா ஊரை சுத்துறத விட்டுட்டு என்னைக்கு தாண்டா நீ ஒழுங்கா இருக்க போற? என்னடா நாளையில இருந்து திரும்ப போறேன்னு. நாளைக்கு என்ன கணக்கு? நேற்று அஷ்டமி, இன்னைக்கு நவமி, நாளைக்கு தசமி. அப்ப இன்னைக்கு எதுக்கு பணம்? அது கொஞ்சம் குடுக்கல் வாங்கல்கள் தான் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒரு வழியா செட்டில் பண்ணிட்டு ஒரு ஐடியா திருந்துடுறேன். என்னடா அதான் 15 பைசா வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன அது? என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்? அது ஒண்ணும் இல்லம்மா. இப்பதானே சொல்லிட்டு இருந்தேன் இந்த குடுக்கல் வாங்கல் எல்லாம் நிறைய இருக்குன்னு. அதுக்கு இந்த ரசீதெல்லாம் கொடுக்கணும், வாங்கணும். ரெவன்யூ ஸ்டாம்ப் 15 பைசா, 10 பைசா, 20 பைசா. ரொம்ப அவசரம். உங்களுக்கு எல்லாம் இந்த 7 மணியான் தாண்டா புத்தியை கொடுக்கணும். அவன் புத்தியை கொடுக்கட்டும். நீ முதல்ல பணம் கூட. அம்மாவுக்கு முன்னாடியே கொடுக்கறதா? எடு. எங்க எங்க போற? உன் செலவுக்கு அம்மா, என் செலவு யாரு? நீதானே? சார், குட் மார்னிங் சார். வாங்க 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 உட்காருங்க. சார், நீங்க மேலே உட்காருங்க சார். உட்காருங்க சார். இங்க புதுசா மேனேஜரா இருக்கா கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? அன்னைக்கு தான் பார்த்தோமே. இல்லையே, நான் இப்பதான் முதல்ல பாக்குறேன். முதல்ல உங்களை நேரம் பார்த்து வணக்கத்தை சொல்லலாம்னு வந்து சார். சார் ஆஃபீஸ்ல இருந்தா என் பேரு ஏஎஸ் சிவராமன் சார். சார் இளமையா இருக்கீங்க சார். நல்லா இருக்கேன் சார். உட்காருங்க. ஒரு சின்ன சமாச்சாரம். என்ன? நாளைக்கு வருஷப்பிறப்பு. வருஷா வருஷம் மேனேஜரை சாப்பாட்டு கூப்பிடுறது எனக்கு வழக்கம். சில பேர் சாப்பாட்டுக்கு வருவாங்க, சில பேரு என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு வரமாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. காக்கா பிடிக்கிறதுக்காக நான் சாப்பாட்டு கூப்பிடுறதில்லை. எப்போதுமே எனக்கு இந்த ஸ்தானத்து மேல பெரிய பக்தி, விசுவாசம், மரியாதை எல்லாம். சார், பெரிய மனசு பண்ணி நாளைக்கு இந்த 7 வீட்டுக்கு ஒரு பொழுது சாப்பாட்டு வரணும் சார். சார் யோசிக்கிறீங்க? நீங்களும் என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களோ? இல்லை, நான் வரேன். நிச்சயம் எக்ஸ்பர்ட்டா வரேன். ரொம்ப சந்தோஷம் சார். நான் வரேன். சார், இந்த சிவராம் எங்கப்பா குடியிருக்காரு? திருவள்ளிக்கேணியில ஏதோ ஒரு சந்துல குடியிருக்காரு சார். வீட்டு அட்ரஸ் கூட சொல்லாம போயிட்டாரு. சரி சரி. கடலை பருப்பு 1/2 லிட்டர். அப்புறம் தோரம் பருப்பு 1 லிட்டர். தோரம் பருப்பு 1 லிட்டர் வேணுமா? என் வீட்டுல 4 பேர் இல்லையா? சரிம்மா. அப்புறம் அரிசி 5 படி, கடுகு 100 கிராம். இல்ல கமலா, ஒரு வருஷம் பொறுக்கவே நீ எல்லாத்தையுமே தொடச்சு வச்சுட்டியா? சம்பாதிக்கிற உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. வேற வேலைக்கு சமைக்கிற கஷ்டம் உனக்கு புரிஞ்சா சரி.
எல்லாமே சேர்த்து 50 ரூபாய் ஆடுமேன்னு பார்த்தேன். ஒண்ணு செய்வோமே, நாளைக்கு எல்லாரும் பட்டி இருந்து. கமலா, ஓ இங்க இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னப்பா? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரப்போறாரு. குச்சேனர் வீட்டுக்கு விருந்துக்கு வர போற கிருஷ்ண பரமாத்மா யாருப்பா? அதுவா, எங்க பழைய ஆபீஸ்ல புது மேனேஜர் வந்திருக்காருல்ல, அவர்தான். நேரா போனேன். சாருங்க, என்ன நாளைக்கு புது வருஷ பிறப்பு இல்லை, அதுக்கு என்ன நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும். சரிங்க. அவரையே சாப்பிட்டு போட்டீங்க? வரேன்னு சொல்லிட்டாரு. சாப்பாடு பிரமாதமா இருக்கும். இல்ல நிஜமா சொல்றீங்களா? அவர் கண்டிப்பா வருவாராப்பா. இவர் வார்த்தையை நம்பி என்ன சமைக்க சொல்றியா? விருந்தாளிங்க வராங்கன்னா முகத்தை உடனே சுளிக்காத. இல்லம்மா, சிரிச்ச முகமாவே இருக்கேன். ஆனா நான் பொங்கி போறது அவரும் தின்னுட்டு போட்டோம். அப்போ லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு, வெல்லம், ஏலக்காய், சேமியா. சேமியா பாயசமா? சரி. நீ பாம்பேல இருந்தல? ஆமா, இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்து 1 மாசம் ஆகுது. ஆமா, இப்ப என்ன குடியும் கொடுத்தனமா இருக்கியா இல்ல தனியா தான் இருக்கு? ஆமா, நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? நீ ஆடுவேன் பாடுவேன் வீட்டுக்கு வாயேன். ஓ ஷூர் ஷூர். அடையாள வீடு. தேங்க்யூ ராகவன். See you. யாருங்க? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒண்ணு பார்த்ததே இல்லை. பேரு நிம்மி. புதுசா? ஆமா. போய் சொல்றேன். நாளைக்கு நீ ஃப்ரீ தானே? இல்ல. மறுபடியும் போய் சொல்றேன். கம் ஆன் ஹனி. நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு கிளப்புக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே ஓகே. இப்ப உன்னை பார்த்தா மேகமண்டல வழியா இறங்கி வர நாரதர் மாதிரி தோணுது. எம் நாரதரா, ஸ்ரீ நாரதரா? நாரதருக்கு இன்சில் வேறையா? இல்ல மகாலிங்கம் போட்டு நாரதரா, சோ போட்டு நாரதரான்னு கேட்டேன். இன்னைக்கு வருஷ பிறப்பு, அதான் வருஷம் பூரா மணக்கிழமை சாம்பிராணி போடுறேன். இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு வரதா சொல்லியிருக்கேன். நான் விட மாட்டேன். பண்டிகை எதுமா நீங்க இங்கதான் சாப்பிட்டாலும் வருஷம் பூரா உலக சாப்பாடே சாப்பிட இன்னைக்காவது விடாம்பா. முடியாது. வரலாறு பாத்து கூப்பிட்டுருங்க. வேப்பம்பு வாங்கி வச்சிருக்கேன். பத்திரி பண்ணுவா. இன்னைக்காவது சாப்பிட இந்த வீட்டுல போதும். பண்டிகை எதுமா நீங்களே உங்க வீட்டுல சாப்பிடல, நானாவது எங்க வீட்டுல சாப்பிடுறேன். கை போ, நீ உனக்கு கீழே யாரும் வந்துருக்காங்க போடுங்க. Wow, what a house, what a house. Hello ராகவன். Hi கமல். ஏண்டா இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்க பயமா இல்ல? என் நிழல் இருக்கே. நிழலா? என் சமையல்காரன் சொன்னேன். ஓ, அப்ப நீ உன் சமையல்காரன் 2 பேர் தான் இருக்கீங்களா? ஆமா. ஒரு சின்ன உதவி. என்ன சொல்லு? ரொம்ப ஓவர் ஒர்க், நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறேன் இன்னைக்கு பூரா. அதுக்கு எங்க வீடு சரியில்லை. ஓய், என் வீட்டுல நான் கூட வெளியே போக போறேன். கீழே பூரா உபயோகிக்கலாம். தேங்க்யூ. ஆமா, நீ எப்ப திரும்பி ராத்திரி நேரமாகும். இந்த சாவி உனக்கு. எனக்கு இன்னொன்று இருக்கு. உன் நிலம் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னேன். ஓ, சமையல்காரன். அவன் லீவ் விட்டு அனுப்பிட்டேன். தேங்க்யூ. ஆபத்துக்கு உதவுற நண்பன் நீ ஒருத்தன் தான். கமலா, சமையல் ஆயிடுச்சம்மா. அவர் வந்துட்டு போறாரு. ஆமா, அவர் பெரிய யாருடா சாப்பிட வர போறாரா? எல்லாரும் சேர்ந்து 7 வயசா இருக்கீங்க. நீங்க சமையல் தானே, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் இருக்கீங்களா? அவ்வளவுதானே, நான் ஹெல்ப் பண்றேன். ஐயோ ஐயோ, மஞ்சள் ஆட்டா சமைக்க ஆரம்பிச்சா அந்த மேனேஜர் ஐயோ சீக்கிரம் ஆகட்டுமா? யாரோ மேனேஜர் இருக்கிறாருங்கிறதுக்கா சாமி சீக்கிரம் போட்டுருவான். மஞ்சளாட்டா அவர் வந்தாருன்னா ஆள் உட்காரு, பால் சொல்லி கொடு, வாய்ப்பாடு 1 2 2 2 2 4. புஷ்பா, மேனேஜர் வரல மத்த இன்னும் வரலையா? இல்ல அதெல்லாம் ஒத்திக்கிற வராதுக்கா. ஆன்லைன்ல சோம்பேறி, அதுலயும் கட்ட பிரம்மச்சாரியில வர சொன்னோம். என்ன ஆச்சு? அங்க நோக்கம் பாட்டா ஒரே கதவை காட்டி நல்லா உண்டி கொடுத்தோம். புஷ்பா, ஒரு வேலை செய்யா? கதவை காட்டியாச்சா? காட்டியாச்சு. இந்த மேனேஜர் இந்த ஊருக்கு புதுசா என்னமோ தெரியாது. நம்ம தெருவுக்கு மட்டும் நிச்சயமா புதுசா இருப்பாரு. வீடு தெரியாம அவஸ்தப்பட போறாரு. கூட்டிட்டு வாயம்மா.
புஷ்பா நீ போறியா இல்லையா? சரி அவன் பேர் என்ன? ராகவனா? என்ன ராகவன்? வீர ராகவனா? பெரு ராகவனா? பெரு ராகவன்டா. திருவள்ளிக்கேணியில தெருவுக்கு தெருவு 1000 ராகவன் நெறிவாரே. யார போய் பிடிக்கிறது? அங்க அடையாளங்கள் ஏதாவது கோட்டை சுட்டு போயிட்டு இருப்பாரு. உள்ள பையன் திருச்சி முகமா இருப்பாரு. நல்ல வாத்தியாரம்மா என்ன மாதிரி ஒரு அழகான துண்டு போயின்னா எந்த வழிக்காம இருக்கும்? குட்டாவே தெரு முறையில வேலை செய்யறாரு குடி முடிச்சுட்டு அந்த சிவராமனா? அவர் இல்ல சார். அப்ப ஒண்ணு செய்யுங்க, சிவராமன் கத்திக்கிட்டு சந்து வழிய போங்க. யாராவது எட்டி பாப்பா அவன் தான் சிவராமன். மெட்ராஸ்ல திருவல்லிக்கேணியில அதுவும் இந்த சந்துல வந்து சிவராமன் மொட்டையா கேட்டா யாரையா சொல்லும்? போங்க போங்க. யாரு சார் தேடுறீங்க? யாரையோ தேடுறேன். உனக்கு என்ன? யாருக்காவது டோஸ் பண்ணீங்களா? ஏன் சார் இப்படி கோபம்? சாரி சார். சாரி ஆஃப் ஜாக்கெட் ஆகுது. நான் சாரின்னு சொல்லி வருத்தப்பட்டா சாரி ஜாக்கெட் ஏன் சார் பெண்கள் ட்ரெஸ் பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு எப்பவுமே அதே நடப்பா? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? இல்ல ஆகல. ஏன் ஆகல? செவ்வாதோஷமா? ஐயோ பாவம். நீயே ஒரு பொண்ணை பார்த்து கூட. உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? உன்ன மாதிரி இருந்தா போதும். என்ன மாதிரியா? ரொம்ப ஹை கிளாஸா கேக்குறீங்க. இருந்தாலும் உங்க குவாலிஃபிகேஷன் சொல்லுங்க. என்ன படிப்பு? ஏதோ காலேஜ்ல பட்டம் வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கேன். பட்டம் வாங்க காலேஜுக்கு தான் போடுமா? கடைக்கு போனா பத்தாது. வேலை ஏதாவது உண்டா இல்ல மார்க்கெட் கிளம்ப? உன்ன மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதத்துல ஒரு கம்பெனில மேனேஜர் வேலை பாக்குறேன். வேலை என்னன்னு கேட்டேன். மேனேஜர்னா மேனேஜர் இங்கே வேலை செய்வாரா? செய்ய மாட்டாரா? வேலை செய்யறவர் மேனேஜர் சார். ஹெட் கிளார்க்க கூப்பிட்டு வளர்க்கணும். அவர் நீட் நேரத்துல கையெழுத்து போடணும். அப்பப்ப கூச்சல் போட்டு கட்டணும். குஷன் நாற்காலியில உட்காந்து சுத்தணும். பெரிய வாயாடி போல இருக்கு. வாயாடினா உங்களுக்கு பிடிக்காதா? நீ வாயாடினா கொஞ்சம் பிடிக்கும். சிவராமனோட பொண்ணு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் பிடிக்குமா? சிவராமனா? ஆமா மிஸ்டர் ராகவன். ஓ, ஏன் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உங்க நெத்தில எழுதிருக்கு. வேற என்ன எழுதிருக்கு? சிவராமன் வீட்டுக்கு ஓசி சாப்பாட்டுக்கு போறதாவும் எழுதி. உனக்கு சார், நான் தான் புஷ்பா, சிவராமனோட 3வது பொண்ணு. வாங்க வீட்டுக்கு போலாம். யார் கண்டா நீங்க அழகான பெண்களை அழைச்சி வச்சிருக்கிற கிளி உண்டு. மூணுல இருந்து 8 மணிக்கு இருக்கிறாங்க. ஏன் ஒரே ஒற்றையா இருக்கு? ஏன்னா எப்படி இப்படி தட்டினாலே கூரையில இருந்து காய விடுறது. ஒட்டடைய தட்டினா கூரையே விழுந்துரும். உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கீங்க? எங்களை தவிர 2 பூனை, 1 ஜன்னலி, 3-4 குளிரி, 7-8 பள்ளி, 1-2 தேடு. எங்களுக்கு வாடகை கிடையாது. வாடகை எவ்வளவு? 98 ரூபா சொச்சம். அதுல 98 ரூபா சொச்சம். வாடகை ஒரே அடியா 100 ரூபான்னு சொன்னா மனப்பா இருக்குமே வீட்டுக்கார மூளை. எப்படி? வாங்க வாங்க வாங்க. வணக்கம். இதான் சார் எங்க அக்கா, மூத்த அக்கா. அவருக்கு எல்லாம் தெரியும், சும்மா இரு. சொல்லி முடிச்சிடறேன். மஞ்சுரா அரைஸ் மஞ்சு மாத்தியாரம்மா. அவன் உண்டு, ஸ்கூல் பசங்க உண்டு, காம்படிஷன் நோட் புக்ஸ் உண்டு. ஆமா, உங்க அப்பா எங்க? மாடியில இருக்க. மாடியிலையா? ஓ, குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். அப்பா அப்பா மேனேஜர் வந்திருக்காரு. மாடின்னு சொன்னேன். அதான் அதாவது மோதல அப்படி மேலேயே சஞ்சரிச்சுக்கிட்டு இருப்பாரு. புஷ்பா, இந்த வீட்டுல இருக்க இன்னொரு குணச்சித்திரத்தை நீங்க கண்டிப்பா கண்டிச்சாங்க. இதுதான் சமையல் அறை. இதோ அக்கா நம்பர் 2 கமலா. வணக்கம். கூட்டாங்க குறைஞ்சா போயிடும். வணக்கம். பயத்தாதீங்க, குணச்சித்திரம் சொல்லவா? ஆனா சார் எக்ஸலன்ட் குக், பட் பேட் ஹோஸ்ட். விருந்தாளிங்க வராங்கன்னு தெரிஞ்சா போதும் கரும்பு மாதிரி வெடிப்பா. யாரா சமைக்கிற பாருங்க. சமையல்காரி மட்டும் இல்ல சார், ரெசிடன்ட் கிப்பா. ஓ, வேற என்ன செய்யறதா உத்தேசம்? இப்போதைக்கு என் மென்னிய முறிக்கலான்னு உத்தேசம். உங்களை போட்ட பாருங்க. பாத்தீங்களா கூட்டத்தை எல்லாம் முடிச்சுங்க. போகமா வெடிக்க வெடிக்க அவரையா பாத்துக்கிட்டேன். என்ன சினிமா சினிமா அவங்க சாப்பிட வந்திருக்காரு, அவரையே சாப்பிடுங்க பாருங்க. ஆனா எங்க வீட்டுக்கு எங்க ஹீரோ தான் சார். சார் எப்ப தோணுங்க? நான் பார்க்கவே இல்லை சார். என்ன சொல்ல சொல்லுங்க. ஏன் சொல்லுற? பெரிய மனசு பண்ணி எனக்கு வந்திருக்கீங்க சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எப்படித்தான் இந்த வீட்டை குடியிருக்கிறீங்களோ எல்லா இடங்களும் அடிக்கடி ட்ரெயின்ல போய் பழக்கப்படுத்திட்டு இருக்குமே. நீ எதிர்த்து மட்டும் இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஏன்னா என் பேச்ச நீங்களா ரொம்ப ரசிக்கிறீங்க. அடுத்து உன் பேச்சு மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ எது சொல்றீங்க? யார சொல்றீங்க சார்? இல்ல பொதுவா சொல்றேன். பாயசத்தோட பிடி பிடிக்கிறது எப்படி சார்? பாயசம் சாப்பிடாது விட பேசிட்டு இருக்கூடாது. இல்லையா? கமலாட்டா சமையல் இருக்கிற போக தெரியாது. அவங்க சமையலுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கணும். ஆண் பிள்ளைங்க மனசை கவர்ற அழகு சமையல் அழகுதான்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க.
மேனேஜர் சார், என்ன மேனேஜர் சார், மேனேஜர் சார் நல்லா இல்லையே. உங்களுக்கு ஏதாவது பேர் வைக்கணுமே. யாரை பார்த்தாலும் பேர் வைக்கிறது என் ஸ்பெஷாலிட்டி. உள்ள கத்திரிக்காய், ஒட்டச்சிரிக்கி, கொத்தவரங்க. ஐயோ, அது எனக்கு என்ன பேரு? அது நீங்க போனதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணேன். என் முந்திரி கொட்டை, உடனே கொட்டாது. அவருக்கு என்னடி ஹீரோ மாதிரி இருக்காரு. ஹீரோ இருக்காதீங்க. சரி, அப்படியே விட்டுப்போ. கொஞ்சம் கொஞ்சமா ஆயத்துல தலைமுடி யாரோடது? இவ்வளவு நீளமா இருக்க கமலா கதைதான். மஞ்சுளாக்கால சௌரிக்காச்சு. சரி சரி போதும். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? விருந்தாளிங்க சாப்பாட்டுல முடி இருந்தா உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, எங்க வீட்டு ஹீரோ சொன்னேன் அப்பவே. ஹீரோ என்ன யாரோ? என்னங்க இன்னொரு டம்ளர்ல பாய்ச்சி போட்டு போதும். என்ன கமலா இது? பாயசத்துல முடி இருந்தது. கரும நிக்க வேண்டாம். ரொம்ப கேர்லெஸ். இப்ப என்ன கழிச்சுப்பா? வேற என்ன ஆகணும்ன்ற? ரெண்டு வீட்டு வீட்டுல எதனா சகஜம் தானே. யார் வீட்டுல நடக்கல? விருந்தாளிங்க வரும்போது ஆகணுமோன்ற. இப்ப என்ன சொல்லி வேணுமே நானே அதுல எடுத்து போட்டேன்னு சொல்றியா? வேணும்னா வேற டம்ளர்ல கொண்டு போய் கூட. சரி 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 கஷ்டம். இன்னும் பெருசா அலட்டிக்கிறா. இன்னும் பெரிய மந்திரி அவரு, இன்னும் பெரிய மன்மதனா? அதை எடுத்து இருந்து சாப்பிட வேண்டியதானே. போயிட்டு வரேன். என்ன ஹீரோ, நேரா வீட்டுக்கு தானா இல்ல சாயந்தரம் டிஃபன் வேற எங்கேயாவதா? படி வேண்டுமா இல்ல இங்கேயே டாடா சொல்லிடுவா. டாடா டாடா. உங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க. வரேன். போயிட்டு வரேன். அடப்பாவி, பட்ட பகல்லே லைட் எரிய விட்டு வெளியே போயிருக்கா. இவன் என்ன சிகரெட்டை புடிச்சானா இல்ல கடிச்சு கடிச்சு துப்புனானா? கேள்விக்குறி. மைனர் பைய எப்படி எடுத்துருக்காங்கிறது இப்ப புரியுது. சிகரெட்டு துண்டு, விஸ்கி பாட்டில், காதல போடுற மாட்டல், பொம்பளை தலைமுடி, கசங்கி போன மல்லியப்பு, இத்தனைக்கு எனக்கு விளக்கம் தெரிஞ்சாகணும். அப்படி பார்க்காதா? சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க எஜமான பத்தி எனக்கு தெரியாதா? நான் உங்களையா சொன்னேன், வந்தவன் தான் சொல்றேன். இவ்வளவையும் பார்க்கும்போது வந்தவன் ரெஸ்ட் எடுக்க வந்தவனா தோணுது. ரெஸ்ட் எடுக்க அவனுக்கு ஏது நேரம்? ஐயோ, வருஷ பிறப்பமா வீடு வீடா ஆண்டிருக்கு, வீடு ஆண்டிருக்கு. சொல்லவே நான் கூசுது. ஏதோ விடுதியா இருந்திருக்கு. அவனை நல்லவன் நம்பல இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி காதி பசங்க சவகாசம் இனிமேல் உங்களுக்கு வேணுமா? ஐயா, வீடு காலியா கிடந்தா தானே மத்தவங்க கண்ணை உறுத்துது. கீழ் போர்ஷன வாடகைக்கு விட்டுருவோம். வாடகைக்கு விடுறதா? விட்டா என்ன? உங்க அம்மா அப்பா தான் கோயில் வளர்த்து மெட்ராஸ் பக்கமே வரமாட்டேங்கிறாங்க. வீடு விரிச்சோடு கிடைக்குது. அதுக்காக பேசான கீழ் போர்ஷன வாடகைக்கு விட்டுருவோம். விளக்கு எரிஞ்சு இந்த மாதிரி காவி பசங்க தொந்தரவு இருக்காது. இங்க பாருங்க, இந்த வழியா போல உங்க ஞாபகம் வந்து உடனே உங்களை பார்த்து போலாம். வந்த உடம்பு கொண்டு இல்லையே. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒரு வேலை எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டீங்களே. நானே உங்களை பார்க்க வரணும்னு இருந்தேன். பாத்தீங்களா, நீங்க நினைச்சீங்க என்ன விஷயம்? என் சொந்த விஷயமா நான் உங்களுக்கு எதுவும் லெட்டர் இது எங்க வீட்டு படிக்க வேண்டாம். உங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் முன்னாடி படிங்க. எல்லாருமா கலந்து ஒரு முடிவு எடுங்க. முடிவு எனக்கு சாதகமா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். படிங்கடேப்பா, என்ன சத்தம்? சீக்கிரம் படிங்கப்பா. சிரஞ்சீவி ராகவனுக்கு ஆசீர்வாதம். பட்டணத்திலே நீ மட்டும் தனியா இருந்து கொண்டு கஷ்டப்படுவதை பார்த்தால் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. பேரன் பேத்திகளை பார்க்க எங்களுக்கு ஆசையாக இருக்காதா? பெண்ணை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் நாங்கள் குறுக்கிட மாட்டோம். உன் சம்மதத்தை தெரிவித்து உடன் பதில் போடு. இப்படிக்கு உன் அன்புள்ள அப்பா. அப்போ இந்த லெட்டருக்கு என்ன அர்த்தம்? புரியலையா?
உலக்கையாட்ட 3 பெண்களை பார்த்திருக்காரு. புதுசான முறையில பொண்ணு கேட்கிறாரு. கமலா அக்கா சொல்றது உண்மையா இருந்தா மஞ்சுளா அக்காக்கு சான்ஸ் தான். நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என்ன சார் இப்படி டிராமாட்டிக்கா நடவீங்க? டிராமாட்டிக்கா தப்பு நடந்து போச்சு. வாங்க சார், வாங்க சார். ஆமா, நான் கொடுத்த லெட்டர் படிச்சிட்டீங்களா? அவத்தான் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம். இன்டென்ஷனே புரியல. ஐ எம் சாரி. நீங்க படிக்க வேண்டியது அந்த லெட்டர் இல்ல, முதல் லெட்டர். ஏதோ ஞாபகத்துல எங்க அப்பா லெட்டர் இருந்து வந்த லெட்டரை அந்த கவர்ல வச்சுட்டேன். சரியான ஹீரோ சார் நீங்க. பதட்டத்துல பொண்ணு விட்டுட்டு பக்கத்துல இருக்க ஐயருக்கு தாலி கட்டிடுவீங்களா? நான் கொடுக்க நினைச்சது இந்த லெட்டர் தான். இப்போ நேர சொல்லிடலாம். இல்ல எதுக்கும் புஷ்பா இந்த நெய்ய பையன். மஞ்சுளாக்கா என்னடி என்ன சொல்ற? கமலாக்கா விஷயத்த சொல்ல. அவ்வளவு சீக்கிரமா விஷயத்த சொல்லிட்டா புஷ்பாவோட கூட சித்திரம் என்ன ஆகுறது? சரி சரி, நானே சொல்றேன். எங்க அப்பா அம்மா கூடவே வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க கிராமத்தை விட்டு வரப்போறதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவ்வளவு போய் பங்களாவில நான் மட்டும்தான் இருக்கேன். நான் மாடியில் இருக்கேன், கீழே பூரா காலியா இருக்கு. கீழே வாடகைக்கு நினைச்சப்போ உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. உங்களை ஒன்னும் ஃப்ரீயா வந்திருக்க சொல்லல. இங்க எவ்வளவு வாடகை விலைகளோ அதே கொடுங்க, வாங்கிக்கிறேன். உங்களுக்கும் நல்ல வசதியா இருக்கும். தூசி வடிஞ்சிருக்கிற என் வீடும் லட்சுமிகரமா இருக்கும். நான் ஒன்னும் என் முடிவை நிர்பந்தப்படுத்தல. உங்க முடிவை யோசனை பண்ணி சொல்லுங்க. யோசிக்கிறதுக்கு இதுல என்ன சார் இருக்கு? நான் வரேன். மூட்டை முடிச்செல்லாம் உடனே கட்டுறேன். பங்களா பங்களா பங்க பங்களாப்பா அங்கே போயினாக்கா ஆளுக்கு ஒரு ரூம் கிடைக்கும். நான் கரெக்டா போதும் முந்திர கட்ட மாதிரி வச்சிருப்பா. நீங்க என்னப்பா சொல்றீங்க? திடீர்னு எதுக்காக இப்படி ஒரு அழைப்பு? அதுதான் எனக்கு புரியல. நீ போட்ட போட்டு மயக்கத்துல ஹீரோ சொக்கிட்டாருன்னு வச்சுக்கீங்க. ஹீரோலாம் மறுக்க கூடாது. அவர் சொன்னா அது பெருந்தன்மை. நாம உடனே ஒத்துக்கிட்டா அது பேராசை. அப்ப கொஞ்சம் லேட்டா வச்சுக்குவோம். நான் ஒண்ணும் அப்படி சொல்லல. என் உடம்பு கிடப்புதான் பாருங்க. அதிர்ஷ்டம் அறை கூவுகின்றது, அரண்மனை அழைக்கின்றது. இந்த அசிங்கத்தை விட்டு போயிடலாக்கா. அன்பா கூப்பிடுறாரு. கண்டங்களை சாப்பாட்டு கூப்பிட்டா இப்படிதான். அப்ப போக வேண்டாம் இல்லையா? நான் ஒண்ணு வேண்டாம் சொல்லலாமா? அவ எங்க மூட்டுற மஞ்சுளாக்கா? அடுப்புல பால் இருக்கு, பாத்துக்கு சொன்ன போயிருக்கா. மௌனம் சம்மதம்னு போயிட்டாளா? உறவு நெருங்க ஆரம்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். மூத்தவனுக்கு அப்ப சான்ஸ் தான். மஞ்சுளாக்கா, கமலாக்கா, வீட்டை சுத்தி பாத்தீங்களா? மஞ்சுளா மாதிரி இருக்கு. பெரிய குடும்பத்தை மனசுல வச்சுக்கிட்டு வீட்டை கட்டினாரா? அப்படி விசாலமா இருக்கு. வீடு மட்டும் இல்லம்மா, எங்க ஐயாவுடைய மனசும் விசாலம் தான். நீ இருப்ப சொல்றேன். எந்த அவசரம்? அம்மா எங்க தட்டு முடி சாமான் காணும்? வண்டியில வந்துட்டு இருக்கு. நாங்க பஸ்ல வந்துட்டோம். அப்பா வண்டி கூட வர்றாரு. ஆமா, ஹீரோ எங்க காணோம்? இது இருக்கனே. நீயா? என்ன என் பஞ்சாதிக்கு நான் ஹீரோ தான். நிக்காதீங்க, வாங்க. எங்க? நேரம் போயிட போகும். நானே பாலை காய்ச்சி வச்சிருக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. அது சரி, நீ யாருப்பா? மெட்ராஸ்க்கு மேயர். மேயரா? சொன்ன நம்பிடுங்களா? மேயர் வீட்டுக்கு சமயக்காரனா போயிருக்க வேண்டியிருந்தான். ஒரு வருஷ பதவியை நம்புறதை விட நிரந்தரமா ஒத்தியம் பாக்குற ஒரு வீடு தான் பெட்டர்னு எங்க ஐயாக்கிட்டே சமயக்காரனா வந்துட்டேன். வெரி குட். ஆமா, உங்க பேரு? ஆனா ஆனா ரூனா. ரூனா ஆனா ரூனா அப்படின்னா சரி, மாணவர்கள் பேசிட்டு இருக்காங்க, பாலை சாப்பிடுங்க. ஆமா, 3 பெண்கள்ல நீங்க தான் மூத்த பெண்ணா? ஐயோ, எப்படி தெரிஞ்சது? மூத்தது மோளேன்பாங்க. இல்லைங்க, நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கிறீங்க. இல்லைங்க, இந்தாங்க வாங்கிக்கோங்க. உங்களை பத்தி ஐயா அடிக்கடி பேசுவார். என்ன பத்தியா? ஆமா, நீங்க தானே வாத்தியாரம்மா? ஆமா, உங்களை பத்தி தான் பேசுவாரு. நீங்க வந்த நேரம் எங்க ஐயா வீட்டுல பண்ண திருவள்ளிக்கு வீட்டுல நாங்க குடியிட்டு பிறந்தோம். நீ என்ன சொல்ற? இது குடியே கட்ட முடிய துணி காய வச்சு வீடு அவ்வளோ நீளமா இருக்கு. பேசக்கூடாது சார். நீங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டா எனக்கு வீட்டுல இருக்கிற மாதிரியே இல்ல, ஆபீஸ்ல ஓவர் டைம் செய்யற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. என்ன கேட்டா இனிமே நான் வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரியும் நீங்க குடித்தனக்காரங்க மாதிரியும் பழகணும்.
நீங்க எதெல்லாம் ஆணி அடிக்கணும், நான் மாநிலத்துக்கு கத்தணும், சண்டை பிடிக்கணும். We must quarrel and coexist. செவுத்துல ஆணிதானே கஷ்டம் கஷ்டம். என்ன செவரு பூரா கேளந்து டீக்கிற மாதிரி கமலா கதை கேளந்து பையா போகுமா? என்ன கேட்டா இவன் ரூம் வச்சிருக்கிறேன். ரூம் அங்கே தேவராஜ் போல திரு மாதிரி இருக்கு. வீட்டை யாராவது கொடுத்தா கண்ணாடி தான் எடுத்துக்கோங்க. அப்ப எல்லாருக்கும் கண்ணாடி போட்டு மாட்டிடுறேன். வீட்டை குடுக்கிறப்பவே ராகவன் சார் அரை பைக்கு வரணும்னு நினைச்சேன். ஃபுல்லா பிடிக்க போகுது. ஆறுதல் தெரியுமா? அவரை பத்தி சொன்னா உனக்கு ஏன் போகிறது? அது என்னமோ புஷ்பா, இனிமே இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொன்னா கூட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டுல இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆடி போய் ஆவணி வந்ததும் நாம அத்தனை பேரையும் துரத்த வர போறான். ராகவன் சாரோட அம்மா சொல்றியா? அந்த அம்மாவையே துரத்த போறதா சொன்னேன். நீ யாரு சொல்ற? ராகவன் சாரோட ஆமா, இல்லாத பொண்டாட்டி நடிப்பு கற்பனை இல்லாதவளா? அவர் பொண்டாட்டி இங்கேயே இருக்கலாம். நாம 3 பேருக்குள்ள ஒருத்தியாவும் இருக்கலாம், நாம 3 பேராவும் இருக்கலாம். வாங்க வாங்க, என்ன விஷயம்? வந்து ஃபியூஸ் ஆயிடுச்சா? பைப்ல தண்ணி வரலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, வாடகை கொடுக்க வந்தேன். வாடகையா? எதுக்குங்க? நீங்க வாடகை வாங்கிக்கிறதா சொன்னதுனாலதான் நாங்க இந்த வீட்டுக்கே குடி வந்திருக்கோம். சரி, வாங்கிக்கிறேன். பழைய வீட்டுக்கே திரும்பி போயிடாதீங்க. பெரிய மாளிகை மாதிரி இருக்கிற இந்த வீட்டுக்கு கேவலம் 100 ரூபாய் கொடுக்க எனக்கே வெக்கமா இருக்கு. என்ன பொறுத்தவரையிலும் நீங்க கொடுக்குற இந்த 100 ரூபாயே லாபம் தான். வீடு லட்சுமிகரமா இருக்கு. என்னங்க, எனக்கு அந்த போட்டோ கொடுக்க முடியுமா? ஏன் போட்டோவா? எதுக்கு? பூஜை அறையில வைக்க, மொத்த தெய்வங்களுக்கு நடுவில். ஏன்னா எங்களுக்கு நீங்க தான் கண்கண்ட தெய்வம். போட்டோ வேணும்னு எடுத்துக்கங்க. அதுக்காக தெய்வம் அது இதுன்னு பிரிச்சு பேசாதீங்க. நான் உங்கள ஒருத்தன். உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம், உங்க வேதனை தான் என் வேதனை. ஒரு கை இன்னொரு கை உதவுறதுக்கு நன்றி சொல்லணுமா? என்னங்க, வாடகை 100 ரூபாய், கடன் சார்ஜ் 12 ரூபாய், இதுல 120 ரூபாய் இருக்கு. 8 ரூபாய். இது வந்துட்டு ஒரு கை இன்னொரு கைக்கு உதவி செஞ்சா நன்றி சொல்லணுமா? இப்பதான் வக்கா வந்துட்டு போனாங்க. அவங்க வந்தாங்க, வாடகை கொடுக்க வந்தாங்க. ஆனா நல்ல இல்ல, வீட்டுக்கு போயிட்டான். மணி 9 ஆச்சுன்னா போட்டபடி போட்டுட்டு வீட்டுக்கு ஓடிடுவான். சம்சாரத்து மேல அவ்வளவு ஆசைப்படும். நேரத்து மேல அவ்வளவு ஆசை. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, நேத்து ஒரு டம்ளர் சக்கரை கைமாத்தா வாங்கிட்டு போனேன், அதை திருப்பி கொடுத்துடலான்னு. ரொம்ப முக்கியமா திருப்பி கொடுக்கணுமா? அதை திருப்பி கொடுக்க முடிஞ்சதை திருப்பி கொடுத்துடலாங்க. அப்படின்னா நீங்க செய்யற எல்லா உதவியும் எங்களால திருப்பி கொடுக்க முடியாது. ஒண்ணு கேட்கலாமா? என்ன கேளுங்க. இனிமே நீங்களும் எங்க வீட்லயே சாப்பிடுங்களேன். ஐயோ, உங்க வீட்டுல சாப்பிடுறதா? ஐயோன்னு சொல்ற அளவுக்கு என் சமையல் அவ்வளவு மோசமாவா இருக்கு. ஐயோ, பாத்தீங்களா, மறுபடியும் ஐயோங்கிறீங்க. இது வேற மாதிரி ஐயோங்க. உங்க சமையலை சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுமே, அந்த சேமியா பாயசத்தை மறக்க முடியுமா? நான் அதுக்காக சொல்லலைங்க. பின்ன எதுக்காக? ஆனா உணவு என்ன பண்றது, உள்ள ஊட்டிக்காரன் ரொம்ப வருஷமே என் கூடயே இருக்கான். அவரு எங்க வீட்லயே சாப்பிட்டுமே. நடக்கக்கூடிய காரியமா இது? இவ்வளவு பெரிய வீட்டை வெறும் 100 ரூபாய்க்கு வாடகை கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு பெரிய உபகாரமா? வாங்க, நான் எங்க போட போறேன், சந்தர்ப்பம் வரும், அப்ப நிச்சயமா உங்க வீட்டுல நான் சாப்பிடத்தான் போறேன். சரி, அவசியம் இதை நான் வாங்கிக்கணுமா? சரி. டம்ளருக்காக காத்துட்டு இருக்கேன். ஓ, கமலாமா, என்ன நறுனா? மணி 1 அடிச்சாச்சு. ஐயா இன்னும் வரல. இன்னும் சாப்பாட்டுக்கே வரல. நீங்களும் அவரே தான் எதிர்பார்த்துக்கிட்டீங்களா? சேச்சே, அவர் சாப்பாட்டுக்கு வரலன்னா எனக்கு என்ன? உங்களுக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போகணும். நீ போனதுக்கு அப்புறம் அவர் வந்தாருன்னா சாவியை கை விடுங்க. எப்படி சாப்பிடுவாருன்னு கேக்குறேன். சாவியை கீழே வச்சுட்டு சாப்பிடுவாரு. ஏன் அவருக்கு கை இல்லையா? அவரே போட்டு சாப்பிட வேண்டியதான். இந்தாங்க
சாதி நீ பாட்டுக்கு போறிய முதலாளி கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? அவர் ஒரு முதலாளின்னா எனக்கு இது இன்னொரு முதலாளி. அதாவது நேரத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கிறவன் நான். சாதி பத்திரம். ஆமா, மாடியில ஒரு ரூம்ல போன் இருக்குல்ல? ஏன் அவருக்கு போன் பண்ண போறீங்களா? சேச்சா, வேற வேலை இல்லையா எனக்கு? அதாங்க. ஏன் போன் பண்ணிருக்கலாமேன்னு சொல்ல வந்தேன். Hello, Raghavan here. Hello. Hello, Raghavan speaking here. Who is speaking? Kamala speaking to Raghavan. இப்படி சாப்பிடாம வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்கா? ஆமா, காலையிலேயே டிஃபன் கூட சாப்பிடாத அவ்வளவு அவசரமா காலேஜ் ஓடிட்ட? கார்ல லிப்ட் கிடைச்சதே. யார் கார்ல? நம்ம ஹீரோ கார் தான். காரோட காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள நுழையச்சு நீ பாக்கணுமே. எல்லா பொண்ணும் நம்ம ஹீரோவை பார்த்து. ஆமா, இவரு பெரிய மன்மதன் இன்னும் இல்லையா? ரொம்ப அழகு ஏதோ இருக்காரு. ஆமா, கார்ல எங்க உட்காந்த? அவர் மடியில உட்காந்துக்கிட்டேன். என்ன கேள்வி அது? ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துக்கிட்டேன். உட்காந்துக்க நானா வேண்டாங்கிற ஃப்ரண்ட் சீட்ல. ஹீரோ கார் என்னமா ஓட்டார் தெரியுமா? நிறுத்திக்கடி உன் ஹீரோ புராணத்தை. என்ன இது? ஹீரோ கார் வந்திருக்கு, நீயே இப்படி தடுமாடுற? அவர் கார் வந்தா எனக்கு ரெடி. நீதான் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துக்கிற. என்ன நாட்டுக்கு பாதியில விட்டுட்டு போறீங்க? நான் நாவல பாதியில விட்டுருக்கேன். எனக்கு படிச்சு முடிக்கணும். எப்பவுமே இப்படித்தான். தோத்து போடுவேன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டத்தை பாதியில விட்டுட்டு வந்துடுவேன். இதான் கிட்ட இருக்க கெட்ட பழக்கம். ராணி மாதிரி ஆடுறத பாரு. என்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் போனதா இருக்கு? தொடாத தொடாத. இப்படியே இருக்குன்னு செவத்தோட ஒட்டி வைக்கிறேன். நீ ஒண்ணும் ஒட்டி வைக்க வேண்டாம். அது அப்படியே இருக்க, பேசாத போ. இதுல என்னமோ விஷயம் இருக்கு. காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க முதல்ல கத்துக்கிறதே இந்த கெக்க போக்கான்னு சிரிக்கிறது தான். என்ன இந்த சிரிப்பை கேட்கறதுக்குமே எத்தனை பசங்க பஸ் ஸ்டாப்ல தவம் கிடக்குறாங்க தெரியுமா ஹீரோ? யாருக்கு அந்த அனுபவம் இல்லையோ என்னவோ. அந்த அனுபவம் எனக்கு வேண்டாமா? போட்டும். அது என்ன போட்டோஸ்? ஹீரோ சார், இது நாங்க பிக்னிக் போன போது எடுத்த போட்டோஸ். அதை நான் பார்க்கலாமா? ஓயே, நான் போய் புக் எடுத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு போட்டோ பார்த்தா விட மாட்டீங்க போல இருக்க. வந்தாங்க சார், வாசுதா போலாம். ஹீரோ டாடா. புஷ்பா போயாச்சா? போயாச்சு. கூப்பிட்டுமா? இல்ல வேண்டாம் வேண்டாம். என்ன வேணும் சொல்லுங்க, நான் வேணா ஹெல்ப் பண்றேன். இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணணும். ஸ்நேகிதிக்கு எழுதிருக்கேன். கொடுங்க, நானே போற வழியில தபால் பெட்டியில சேர்த்துறேன். இல்ல, கவர் வாங்கி அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணலாம். அவளை நம்பிட்டு இருந்தேன். அவசரம் கொடுக்க போய். உங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னா நானே அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணிடுறேன். இல்ல, உங்களுக்கே வேண்டிடுறேன். பாவம். நோ நாட் அட் ஆல். கொடுங்க அட்ரஸ். ஓ, இதுல இருக்கு. கவருக்கு 20 பைசா. பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன். முக்கியமான வேலை அட்டன் பண்றேன். யாரையும் உள்ள அலோவ் பண்ணாரு. நேந்திரிக்கு லெட்டர் என்ன எழுதிருக்காங்க பார்த்தோமே. அன்புள்ள சந்திரா,
பல நாட்களுக்கு பிறகு உனக்கு கடிதம் எழுதுகிறேன். இருந்தாலும் இந்த கடிதத்தை படித்தவுடன் நீ திகைப்பாய், இல்லை எடுக்கிடுவாய். என் புதிய அனுபவத்தை உயிர் தோழியான உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்ல போகிறேன்? கன்னியர்களுக்கு புது அனுபவம் காதல் தானே. நான் காதலிக்க ஆரம்பித்து விட்டேன். அடி, யார் அந்த கட்டழகம் என்கிறாயா? ஜானகி மணாளன் தான், ஆனால் ராமன் இல்லை. நாளெழுத்து மன்னன், ராகத்தின் முன்னிரண்டும் மாயவன் என்கிற பெயரின் பின்னிரண்டு எழுத்தும் சேர்த்து பாரடி. போடி பைத்தியக்காரி, இன்னுமா புரியவில்லை? இப்படிக்கு கமலா. ராகம் முதல் 2 எழுத்து, மாயவன் கடைசி 2 எழுத்து. ராகவன், ராகவன். கமலா இது லெட்டர் போஸ்ட் பண்ண சொன்னாங்க. லெட்டர் உடனே போஸ்ட் பண்ணு. என்னைக்குமே இல்லாத ஒரு ஸ்டைலு, நல்ல காலை நீட்டி போட்டுக்கிட்டு ஒரு ஆம்பளை சகுந்தல போட்டு ஒரு குபீர் சிரிப்பு. என்ன ஜிம்மா இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. திருட்டு மொழியை அசட்டு சிரிப்பும் காட்டுது. ஒன்னும் தப்பு செஞ்சிருக்கணும், இல்ல தாங்க முடியாத சந்தோஷமா இருக்கணும். இது ரெண்டுல எதுங்க? ரெண்டும் தானே வச்சுக்க. அது எப்படி தப்பு செய்யற சந்தோஷமா இருக்க முடியும்? உருக்குங்க. சந்தோஷப்பட வேண்டிய தப்பு ஒரு சின்ன திருட்டுத்தனம். அப்ப அந்த தப்ப நானும் செய்யலங்க. இப்ப புரியுது. என்ன புரியுது? எல்லாம் கீழே ஒரு குடுத்தனோட விளைவுதான். சற்று சொல்லுங்க, நான் போகணும். யாருன்னு சொல்லுங்க, 3 பேர்ல சொல்லவே மாட்டீங்களா? சரி, போக நானே தெரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்லுவானா அது என்னமோ நான் செஞ்ச திருட்டுத்தனமா தெரியுது. அது என்னங்க? அது யாரும் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? சரி. சாயந்தரம் கிளாஸ் முடிஞ்சோட பாப்போம். புஷ்பா, அங்க பாரு, அத்தா மாதிரி இல்ல, ஏன் ஒரு மாதிரி உட்காந்து இருக்கா? விசாரிப்போ. லதா, ஏன் அழற? சுதா, சரி இப்போ அப்புறம் பாக்கலாம். வீட்டுல சண்டையா? பரீட்சைக்கு சரியா படிக்குதியா? இது ஏன் அழற? பல நாள் என்னோட பழகி என்னையே கல்யாணம் பண்ணிக்க சத்தியம் பண்ணிட்டு இப்ப நீ யாரு கேக்குறா? யாரது? பாய் ஃப்ரெண்டா? உன் மூஞ்சுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேற. அவன் பேர் என்ன? கமல். கமல் ரொம்ப பேர் மாதிரி. காலேஜ் கூட சரியா வராம எவனடியே சுத்திட்டு இருந்துட்டு இப்ப விக்கி விக்கி அதான் என்னடி பிரயோஜனம்? நீதான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் புஷ்பா. வழி சொல்லுமா? பாய் ஃப்ரெண்டை மாத்திக்கியே. அப்படி விட்டுட முடியாது புஷ்பா. ஏன்? அப்ப ஏன் வாழ்க்கை என்ன ஆகுது? மணி எட்டாச்சு பாத்தியா? வேணாம் பிரதர், எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. வர நீ ரொம்ப தப்பெல்லாம் பண்ற. நான் சொல்றத கேளு. டாக்ஸிக்கு 5 ரூபாய், உனக்கு 5 ரூபாய். டாக்ஸிக்கு 5 ரூபாய், உனக்கு 10 ரூபாய். நேரம் நான் சொன்ன அட்ரஸ் போ. பேர் கீதா. பேர் நல்லா இருக்கு, ஆளும் நல்லா இருக்கா. இந்த அட்ரஸ் கூட்டிட்டு வந்துரு. நான் நேரம் வந்துடுறேன்.
வர நீ வீட்டுக்குள்ளேயே குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் தேவை போடா பொடி போயல. குடிச்சு பார்த்தா வேண்டாம் தெரியும் இந்த இடத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் போறோன்னு. நீ குடிக்காத வரையில you don't know my mind when you see me laughing. யார் பத்து பொழுதாவி கீழே போடுறா. இந்த சின்ன வயசுல குடிப்பழக்கமா? உருப்படியா நீ? பள்ளிக்கூடத்தில் நீ படிச்ச பாடம் இதானா? போடா கீழே. நீ யார் கேட்கறதுக்கு? நான் யார் நான் கேட்கிறேன். நீ யாரா? உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? சொல்லுடா சொல்லு. அப்பா இல்ல, அம்மாவும் அண்ணனும் தான் இருக்காங்க. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு குடிச்சிட்டு தாங்க இருக்காரு. குடும்பமே குடிக்காது. ஐயோ ஐயோ, நான் இப்பதாங்க ஸ்டார்டிங். இத குடிச்சு பார்க்க சொன்னதே அவர் தாங்க. அவர் குடிக்க சொன்னா நீ குடிக்கணுமா? இப்படி அடிச்சு திருத்த ஆள் இல்லைங்க. அதான் ஆயிட்டேன். யாருங்க அண்ணன்? கமல். கமல்? அவர் உங்களுக்கு தெரியுமாங்க? இப்ப கூட அவர் காரியமா தான் நான் வெளியே வந்தேன். அப்படி என்னடா பரப்புற காரியம்? அது சொல்லக்கூடாதுங்க. சொல்லுடா. இத முதல் பாருங்க, அப்புறம் சொல்றேன். இத்தனை நாள் புஷ்பாக்கு வாய்தான் நீளம் நினைச்சேன். ஆனா வர வர காலம் நீள ஆரம்பிச்சாச்சு. காலேஜ் விட்டா வீட்டுக்கு வந்தோம் இல்லாத 9:30 மணி வரைக்கும் என்ன ஊர் சுத்தல் வேண்டி கிடக்கு. கண்டிச்சு கேட்டா ஆள் இல்ல, அதான் குளிர் விட்டு போச்சு. என்னங்க புஷ்பா கிடைச்சாளா? காலேஜுக்கு கூட போய் பார்த்து வந்துட்டேன், அங்கேயும் இல்ல. இவருக்கு இருக்கிற அக்கறை பெத்தவருக்கு இருக்கான்னு பாருங்க. குடும்பத்து மேல அவருக்கு என்னைக்குதான் அக்கறை இருந்தது. வீட்டுல என்ன இருக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம அப்பா என்னைக்கு தான் கவலைப்பட்டு இருக்காரு. பெத்த தகப்பனாருங்கிறத விட அவர் எங்க கூட பிறந்த ஒரு குழந்தை, அவ்வளவுதான். சரி, புஷ்பா இன்னும் வந்து சேரல, அதுக்காக அவரையே இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாவம். அவளுக்காவது பொறுப்பு இருக்கணுமா வேண்டாமா? காலகாலத்துல பெண்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா பொறுப்புணர்ச்சி தன்னால வந்துடும். அதுக்கு யாருக்கு அக்கறை இருக்கு இந்த வீட்டுல? தடிமாடு மாதிரி 3 பெண்களை வீட்டுல வச்சுக்கிட்டு தனக்கு தானே பேசுகிறத தவிர அவர் வேற என்ன செய்யறாரு? உங்களுக்கெல்லாம் நான் எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல, அது உண்மைதான். ஆனா அக்கறையே இல்லாதவன் என்னை யாரும் சொல்லிடக்கூடாது. அம்மாடி, உங்க கல்யாணத்துக்காக நான் எந்த முயற்சியும் எடுத்துக்காக நினைக்கிறேன். அத்தனை லாட்டி சீட்டு எதுக்கு தெரியுமா? எனக்கு ஆட்சி இல்லை, ஆபீஸ்லயும் வேலை இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் குறுத்து அடிச்சு அடிச்சிடாதானே இந்த லாட்டி சீட்டெல்லாம் நம்பினம்மா. என்னைக்காவது எப்பவாவது இந்த துக்கிரி பையனுக்கும் அதிர்ஷ்டம் அடிச்சுட்டா என் 3 பெண்களுக்கும் கல்யாணத்தை பண்ணிருப்பேன். வயசுக்கு வந்த பெண்கள் வீட்டுல இருக்குது தெரியாத குருடனா இருக்குதப்பா. கையாலாதவனாயிட்டம்மா. உங்க குடும்பத்துல என்னையும் ஒருத்தா நினைச்சீங்க சார். உங்க பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க முயற்சியில என்னால நான் உதவி செய்ய தயாரா இருக்கேன். எங்கிட்டயும் 10,000 ரூபாய் இருக்கு, 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். ஆனா 3 பெண்களுக்கு கல்யாணத்தை பண்றதுன்னா கல்யாண செலவே அதிகமாகாதான்? நம்ம நாட்டுல 100க்கு 70 நிலைமை அப்படித்தானே இருக்கு. ஒரே பந்தல 3 பெண்களுக்கு கல்யாணம் செஞ்சுட்டா சிக்கனமா இருக்கும். 3 மாப்பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் தேடுறது கஷ்டமா இருக்கு. உங்க கஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன். இன்னையில இருந்து நல்ல மாப்பிள்ளைகளா தேடி நான் கொண்டு நிறுத்துறேன் சார். இந்த முயற்சியில முதல் காரியமா மஞ்சிராவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா நானே தேடுறேன் சார். You don't know my mind, baby. You don't know. Got a hell of a lot of girls from Tennessee to Mississippi.
ஹலோ கீதா, ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தியா? சாரி, புறப்படுற நேரத்துல அம்மா நந்தி மாதிரி வந்து நின்னுட்டாங்க. சீதா கல்யாணம் படிக்கிறாங்களா? அதை நான் கேட்கணுமா? இங்க நான் கீதாவை பார்க்க வருவேனா இல்ல சீதா கல்யாணத்தை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பேனா? சீதா கல்யாணமாவது சீக்கிரம் நடக்குதுங்கிறியா? அதுவும் இல்ல, சுயம்பரங்கிறான், வில்ல வளைக்கணுங்கிறான், உடைக்கணுங்கிறான். புஷ்பா, am I correct? Absolutely correct. சாரி, நான் ரூம் தவறி வந்துட்டேனோ? இல்ல, சரியான ரூம் தான். அப்போ கீதா எங்க? உங்ககிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டியா? என்னடி? என்னடா தாப்பாட்டா பேசுறீங்க? பின்ன நீ என்ன மேன்மை தங்கியவனா இல்ல மாண்டு நிக்கவனா? மரியாதையோட பேச. ஏய், நான் யார் தெரியுமா உனக்கு? தெரியுமே, நீ ஒரு லோக்கல். இங்க எதுக்காக வந்திருக்கேன்? எச்சரிக்கை செய்ய வந்திருக்கேன். உன் காம கல்யாணத்துக்கு எல்லாம் முடிவு கட்டணும்னு ஒரு அல்டிமேட்டம் கொடுக்க வந்திருக்கேன். உன்னால வஞ்சிக்கப்பட்டவர்களின் சார்பில் வந்திருக்கேன். ஓ, ஐ சி. தீயவனே திரும்பிப்பார் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். துருக்கி பயலே, உன் பல்ல புடுங்க போறேன்னு சொல்ல வந்திருக்கேன். Don't touch. பெண்களை தாய் மாதிரி நினைக்க பழகிக்க. ஆண்டவன் பெண்களை படைச்சதே அவங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான். பாவி, you dirty womanizer. You can't say it nicer. நான் ஒரு உமனைசர் தான். ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன். A list of young girls. அதுல ஒவ்வொரு பேரா பிக் பண்ணிட்டு வரேன். அந்த லிஸ்ட்ல உன் பேரு இருக்கு. நான் உன் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன். அதனாலதான் அந்த ஆர்டர்ல உன் பேரு கடைசியில இருக்கு. இப்ப ஆர்டர் கொஞ்சம் மாறி போயிருக்கு. பழம் நழுவி பால்ல விழுந்திருக்கு. Come on, honey. எனக்காக என் ரூமுக்கு வந்து காத்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப என்ன பத்தினி வேஷமா போற? இல்ல, பத்திரகாளி வேஷம். உன்னை திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வர வரைக்கும் நான் காளிதான். என்ன திருத்த நீ யாருடி? பெண் வர்க்கத்தின் பிரதிநிதிடா. ஓ, எப்ப எலெக்ஷன் நடந்தது? மை டியர் பத்ரகாளி, கம் ஆன், லிஸ்ட்ல உன் பேரை டிக் பண்ண வேண்டாமா? என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. யூ கான்ட். நீ கூச்சல் பண்ணலாம்னு நினைச்சா கூட இந்த ஹோட்டலை பொறுத்தவரையிலும் உன் உதவிக்கு யாருமே வரமாட்டாங்க. இந்த ஹோட்டலை சேர்ந்தவங்க உனக்கு உடம்பு யாருக்கலாம். ஆனா நான் போலீஸோட வந்திருக்கேன். போலீஸ் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. போலீஸ் ஆங்கிரியே, ஆம்பளையாடா நீ? போலீஸ் துணியோட வந்து உனக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு இந்த புஷ்பாவோட குணச்சித்திரம் அத்தனை கோழி இல்ல. சிரிக்காதே, சிரிக்காதே புஷ்பா. பெண்கள் என்கிட்ட வாலண்டரியா தான் வந்திருக்காங்களே தவிர இந்த மாதிரி யாரும் என்கிட்ட வம்பு பண்ணதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், படுக்கார வரையில வந்து என்ன பயமுறுத்திட்டு போற ஒண்ணே கூடிய சீக்கிரம் படுக்கையிலேயே சந்திக்கிறேன். போடா, அது வெறும் பால் கனவு. கனவுகளை நனவாக்குறதா இந்த கமாலின் சாமர்த்தியம். கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தால் அப்ப ஒருவேளை உன் கனவு நனவாகலாம். அப்பவும் என் கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறோட தாண்டா நீ என்ன சந்திக்க முடியும், என்ன தொட முடியும். அதாவது என்னுடைய மனைவியாத்தான் உன்னை சந்திக்க முடியும்னு சொல்ற. சபாஷ். கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதயமாகும் போது, அதாவது நம்ம கல்யாணத்தும் போது ஒரு லிஸ்ட்னு சொன்னியே, அந்த லிஸ்டுக்கு அன்னையோட ஒரு ஃபுல் ஸ்டாப். அதாவது அந்த லிஸ்ட்ல நீதான் கடைசிங்கிற. அதாவது அதுக்கப்புறம் என் களியாட்டங்களை தடுத்து நிறுத்திடுவேன். அதாவது என்ன திருத்திடுவேன். சவால், சேலஞ்ச். பாத்துருவோம்டா, பாத்துருவோம். பாத்தியா பாத்தியா, வரப்போற கணவனுக்கு மரியாதை இல்லாம இன்னமும் டா போடுற பாத்தியா? மனைவி அனுப்புறம் தானடா உனக்கு மரியாதை. அதாவது சூரியன் மேற்கே உதித்தால் இப்ப வரேன்டா. You don't know. கட்டாயப்படுத்துறாங்க. இவ்வளவுதானா? படிப்புக்கு ஒரு முழுக்க போட்டுட்டு சந்தோஷமா கழுத்த நீ வேண்டியதுதானே? சந்தோஷப்பட முடியாது புஷ்பா. ஏண்டி, பொறுப்பு இல்லாத கல்யாணம் இது. வசதி இல்லாதவருக்கு வாழ்க்கைப்பட்டாலும் பரவாயில்ல புஷ்பா. வயசானவருக்கு வாழ்க்கைப்படணும்னா? வயசானவரா? யார் மாப்பிள்ள? கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? ஆமா, லட்சாதிபதியா, பெரிய ஹோட்டலுக்கு முதலாளியா, காரு பங்களா வீடு எல்லாமே இருக்குன்னு சொல்லி
என்னை கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சுட்டாங்க. இத பார்த்துதா உங்களுக்குள்ள இருக்கிற பெரிய வயசு வித்தியாசத்தை அவர் தன்னுடைய அன்புனாலும் ஈடுகட்டலாம் இல்லையா? வசதியான இடம் கிடைக்குதுங்கிறது மனசு நீதான் திடப்படுத்திக்கணும். தைரியமா இரு. ரெண்டு வந்தானே புருஷனை மறந்துட்டே. புஷ்பா, அவரை பார்த்தா ரொம்ப வயசானவர் மாதிரி தெரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சந்தோஷத்துக்கு வயசு எழுதி நீ ஹாப்பியா இருக்கணும். வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் தனியா விட மாட்டார்கள். வாங்க வாங்க. ஹாய். ஹலோ, வாங்க வாங்க. ஹாய். வாங்க வாங்க மிஸ்டர் கமால். ஹலோ மிஸ்டர் பிரபு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது ஒய். ஹலோ சுதா. இவதான் மிஸ்டர் கமால். குட் டான்சர். யா, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் சார், ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் இந்த வயசுலயும். வாட் a day, what a day. Wow, nice and charming. எந்த ஆங்கில பார்த்தாலும் she is nice, beautiful. ரொம்ப போடாதீங்க மிஸ்டர் கமால், அவ என்னுடைய wife. சரி சரி, என் ஒய்ஃப் உங்க பாட்டை கேட்கணும். டான்ஸ் இன்னும் பார்க்கணும். வித் பிளஷர். அதோ என் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ மிஸ்டர் பிரபு. ஹலோ. என்ன சார் இது? நீங்க போய் காரை தொடச்சுக்கிட்டு எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க? மிஸ்டர் கமல், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பேனா, வாட்ச், கார் இது எல்லாத்தையும் சொந்தக்காரங்க மட்டும்தான் ஹேண்டில் பண்ணலாம். அந்த லிஸ்ட்ல வைஃபையும் சேர்க்க மறந்துட்டீங்களே. இது எல்லாமே என்னுடைய கார்கள் தான். எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல். காமஸ், ஷெவர்லே, பிளிமர். பியூட்டிஃபுல். நீங்க காரை பார்த்தா சொல்றீங்க? காருக்குள்ளேயே பார்த்து சொல்றேன். என்ஜினை சொல்றீங்களா? இல்ல, உங்க மனைவிய சொல்றேன். மிஸ்டர் கமல், காருக்கு அப்புறம் நாருங்களேன் மாதிரி ஸ்வீட்டா இருக்கா பாருங்க. யா, யூ கரெக்ட். நான் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? பணமா மட்டும் 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல அவ பேர்ல போட்டு. ஹலோ மிஸ்டர் கமல், வாங்க வாங்க. என்ன ரொம்ப நாளா காணோம்? பட மாதிரி இருக்கிற இந்த காரை வெளியே எடுத்துட்டு வர உங்களுக்கு எப்படி மனசு கேட்குது? வீட்டுக்குள்ளேயே வச்சு அழகு பார்க்க வேண்டிய கார் இல்லையா இது? சும்மா அழகு பார்க்கத்தான் விலைக்கு கேட்டீங்களா? அதான் கொடுக்க மாட்டேன்ட்டீங்களே. விலைக்கு தான் கொடுக்க மாட்டேன். ஒரு தடவை ஓட்டி பாக்குறேன். ஓ எஸ், தாராளமா எடுத்துட்டு போங்க. நிஜமா? எஸ், 1 மணி நேரம் எடுத்துட்டு போய் ஜாலியா ஒரு சுத்திட்டு வாங்க. அப்ப நீங்க என்ன பத்தி என்ன? 1 மணி நேரம் பொறுத்து வரேன், வண்டி எடுத்துட்டு போறேன். நீங்க இங்கே என் வீட்டுல இருக்கணும். தார கவனி, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அவரு காஃபி கொடு, அவரோட பேசிக்கிட்டு இதை வந்துட்டேன். உங்க கணவரை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்படுறேன். எஸ், அவருக்கு தான் என்ன ரசனை? காரை செலக்ட் பண்றதுலயாகட்டும் இல்ல
ரொம்ப அழகா இருக்குல்ல? நீங்களும் அழகா இருக்கீங்க. ஓ, நான் சொல்லிருக்க கூடாது. ஏன்னா நீங்க இன்னொருத்தருடைய மனைவி. ஆனா அதை என்னால சொல்லாம இருக்க முடியல. ஐம் சாரி. ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க? அதுக்காகவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? A girl of few words. பெண்கள்லயே அதிகம் பேசாதவங்களை கணக்கெடுத்து என்னுடைய கம்பெனி நீங்க லைக் பண்ணலன்னு நினைக்கிறேன். உங்க கடவுள் மாதிரி நான் ஒரு சுவாரஸ்யமான பர்சனாலிட்டி இல்லையே. ஒண்ணு கேட்டா கோச்சிக்க மாட்டீங்க. இங்க சிகரெட் பிடிக்கலாமா? தேங்க்யூ தேங்க்யூ. உங்க சிரிப்புக்கும் நன்றி, அனுமதிக்கும் நன்றி. மறந்தே போயிட்டேன். பெர்மிஷன் கொஞ்சம் டெலிபோன் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ. Engaged. Oh, I'm sorry, madam. நான் ஏதோ ஞாபகத்துல உங்க வீட்டு டெலிபோன் நம்பரே டயல் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் எங்கேஜாவே இருக்கு. ஹலோ ரமேஷ், நான் தான்டா கமல் பேசுறேன். நேற்று எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? எஸ் ஆர் நோ சொல்லிட வேண்டியதானே? மன்னிக்கணும், நாங்க இப்படிதான் பேசிக்கிறது. என்னது? நான் எங்க இருந்தேன்னு தெரியலையா? உதப்பேன் ராத்து. சரி, இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நான் வீட்டுல தான் இருப்பேன். என்னுடைய டெலிபோன் நம்பர் 72143. எனக்கு புரியுது. நீ பயங்கரங்கிறது எனக்கு நல்லா புரியுது. நம்ம 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு திரை இருக்கிறதா நீ நினைக்கிற. டோன்ட் பாதர். அது வெறும் காகித திரை தான். கிழிச்செறி எவ்வளவு நேரம் ஆகும்? இட்ஸ் a mere paper curtain. Turn it off. Look here. நான் மறுபடியும் என் டெலிபோன் நம்பரை சொல்றேன். 72143. Remember? Okay, bye. Thank you, madam. நான் வரேன். Hello, Kamal here. நான் தான் ரமேஷ் பேசுறேன். ஓ மேடம், நானே போன் பண்ணணும்னு நினைச்சேன். காலையில அங்க வந்தேன் இல்லையா, அப்போ ஒரு பொருளை விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி ஒண்ணும் இல்லையே. நல்லா தேடி பாத்தீங்களா? ஓ, நல்லா தேடி பார்த்துட்டேன். சரி, பரவாயில்ல. அப்ப நான் வேற ஒண்ணு வாங்கிக்கிறேன். உங்களையே தான் இங்க விட்டுட்டு போயிருக்கீங்க. அப்போ வேறொன்னு எப்படி வாங்க முடியும்? அப்போ திருப்பி தர மாட்டீங்களா? சுதா, நேத்து ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்ல. நம்ம இம்பாலா கார்ல நேத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம். காலையில எழுந்திருச்சு அதை சரி பண்ற வரலையும் எனக்கு தூக்கமே வரல. சுதா, எனக்கு மனைவி ஆனதுக்கு அப்புறம் நீ கார்ல பத்தி தெரிஞ்சுக்காமலே இருக்க கூடாது. நீ ஏன் இப்படி பாக்குறீங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இவனுக்கு கார்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தானே? நான் பிறந்ததே கார்ல தானா? உண்மையில என்ன நடந்தது தெரியுமா? எங்க அம்மாவை பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போற வழியில கார்லயே நான் பிறந்துட்டேன். அவ்வளவு அவசரம். அதனாலதான் என்னமோ எனக்கு கார் மேல அவ்வளவு பைத்தியம். போர்டு காரை பத்தி பேசினாலே ஹென்ரி போர்ட பத்தி நினைச்சே ஆகும். அவன் ஏல இருந்து Z வரையிலையும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு கார் மேனுபேக்சர் பண்ணிருக்கான். அவன் மேனுபேக்சர் பண்ண முதல் கார்ல இருந்து இப்ப லேட்டஸ்ட் கார் வரலையும் படம் வச்சிருக்கேன். போட்டோலாம் யாரையும் நான் அசைச்சுக்க முடியாது. கான்சல்
மஞ்சுளாவுக்கு மட்டும் ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிட்டா சிவராமன் குடும்பத்து பிரச்சனையே தீர்ந்துட்ட மாதிரி தான். இன்னொரு பெரிய பிரச்சனை பாக்கி இருக்குங்க. என்னது? நீங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்க அந்த படத்துக்கு ஒருத்த கண்டு பாத்துட்டியாவே அரைஞ்சு. அப்பா, யார் சமையல் நல்லா இருக்கு? உங்க அப்பா சமையலா ஏன் சமையலா? பயப்படாம சொல்லுங்க. 2 பேர் சமையலும் நல்லா இருக்கு. பரவாயில்லையே, விட்டு கொடுக்காம பதில் சொல்ற. உங்க அப்பா தான் வர நினைக்கிறேன். வழக்கம் போல அம்மா தான் சமைச்சு போட்டேன்னு சொல்லு. நான் இந்த கதை வழியா போயிடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு அதே அம்மா தான் சமைச்சாங்களா? கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். இல்ல கையும் கரகமா புடிச்சிருப்பேன். அது சரி, இந்த தினமும் வந்துட்டு போறாள, அதான் அந்த அம்மா, அவ எப்படி கருப்பா இருப்பாளா இல்ல சிவப்பா இருப்பாளா? உங்களை விட அழகா இருப்பாங்க. சரி 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 சரி, போய் சாப்பிட்டு போ. அனருணா, வாங்க வாங்க வாங்க. நீங்க எப்படி இங்க? என் வீடு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த நாற்காலில உட்காருமா. பரவாயில்ல, நான் அழைக்காத விருந்தாளி. ஏமா அப்படி சொல்றீங்க? வீட்டுக்கு வாங்க, என்னைக்காவது கூப்பிட்டுருக்கீங்களா? ஏதோ இந்த பக்கமா போனேன். இதான் உங்க வீடாம, உங்களையும் உங்க சம்சாரத்தையும் பாத்துட்டு போலாம் தான் உள்ள நுழைஞ்சேன். உங்க சம்சாரம் கையால சாப்பிட்டாதான் தெரிக்கும் சொல்லுவீங்களே, இன்னைக்கு நானும் அவங்க கையால சாப்பிட வந்திருக்கேன். சாப்பாடு போட சொல்றீங்களா? எங்க உங்க சம்சாரம்? அவ இல்லைங்க. இல்லாத ஒரு சம்சாரத்தை உயிரோட இருக்கிறதா ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. இன்பத்துடைய உடல் மட்டும் நேசிக்கிறவனா இருந்திருந்தா அவ செத்து போயிட்டான்னு நானும் சொல்லியிருப்பேன். நான் அவ உயிரை நேசிக்கிறவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் நெஞ்சு, நினைப்பு, வீடு, வாசல் எல்லாத்துலயுமே அவ நிறைஞ்சிருக்கா. மனைவிய வெறும் எந்திரமா நினைச்சு நடத்துறவங்க மத்தியில நீங்க தான் மந்திரமா மதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கல்யாணம், சம்சாரம் இந்த வார்த்தை. ஆனா நீங்க வெறும் பிரமேலிய வாழ்ந்துடலாம். உங்க குழந்தையும் பத்தி நினைச்சு பார்க்கணும். அப்படின்னா மழைக்காக தான் இந்த வீட்டுல நான் ஒதுங்கினேன். வந்த உடனே நான் முதல்ல செஞ்சது இந்த வீட்டுல விளக்கேற்ற வச்சதுதான். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க குழந்தைக்கு நான் தாயா இருக்க விரும்புறேன். மனப்பூர்வமா விரும்புறேன். ஆமா, ஒரு சமயக்காரருக்கு சமைச்சு போடக்கூடிய அந்தஸ்து எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன். உங்க நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. ஆனா நான் ரொம்ப சாதாரண ஏழை. என்ன மன்னிச்சுக்கங்க. என் சம்சாரம் செத்து போயிட்டதாக நான் நினைக்கவே இல்லையே. அவ இன்னமும் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காளே. இங்க எப்படிங்க 2 சம்சாரம் இருக்க முடியும்? நான் ராமாயணத்தை படிச்சிருக்கேன். ஆனா இப்போ ராமரையே பார்த்து பல சங்கடங்கள் எங்களுக்கு. தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு போட்டுரும். இப்படியே தவணை கேட்டுக்கிட்டு போனா எப்படி? நான் என்ன மார்வாடிக்காரனா? ஆனா உங்களுக்கு வசதி போறலன்னா சொல்லுங்க, கல்யாணத்தை எளிமையா நடத்திப்போம். வணக்கம். வணக்கம் சார். 3 பெண்களுக்கு ஒரே பந்தல கல்யாணம் செய்யணும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் சிவராமன். மற்ற வரங்கள் படிய மாட்டேங்குது, அதான் டிலேக்கு காரணம். மிஸ்டர் ராகவன், நிச்சயமாகாத மாப்பிள்ளைகளுக்காக நிச்சயான கல்யாணம் நிக்கணுமா? உங்க புள்ள மஞ்சுக்காவை பார்க்க வந்துட்டு கமலாக்காவை தான் கட்டிக்கிறேன்னு ஏன் சார் வம்பு பண்ணணும்? அதனால வந்த குழப்பம் தான். மூத்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகாம எப்படி சார் மற்ற பெண்கள் கல்யாணம் பண்ண முடியும்? அப்படியே செஞ்சாலும் இது பேச்சுக்கு இடமாகாதா? இந்த பாருங்க மிஸ்டர் சிவராமன், உங்க மூத்த மகளுக்கு நாள் கடந்து கல்யாணம் ஆகலாம், இல்ல கல்யாணமே நடக்க முடியாத அளவுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கலாம். அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. என் மகனுக்கு லீவு முடிய போகுது, அதுக்குள்ள இந்த கல்யாணம் நடந்தாகணும். மிஸ்டர் ராகவன், இன்னும் 1 வாரத்துக்குள்ள நிச்சயமான இந்த கல்யாணம் நடக்கல, நான் கதிரேசனுக்கு வேற இடத்துல கல்யாணத்தை முடிச்சிருவேன். எவ்ரிதிங் ஓகே சுதா. பிளைன் டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. இந்தா
நீங்களே வச்சுக்கோங்க. இங்கிருந்து அவர் கண்ணில் பட்டுடும். ஓகே, நாளைக்கு 3:15 மணிக்கு பாம்பே ஃபிளைட். நான் இங்க வந்து ஒண்ணு கூட்டிட்டு போறேன். வேண்டாங்க, நான் எப்பயாவது சமாளிச்சுக்கிட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கே வந்துடுறேன். நீங்களும் அங்கேயே வந்துருங்க. சுதா, நான் மெட்ராஸ்க்கு டாட்டா சொல்லிடுறேன். நீ உன் புருஷனுக்கு டாட்டா சொல்லிடு. சொல்லிட்டு போனா நாம போன மாதிரிதான். மனசுக்குள்ளே சொல்லிக்கோ. அதை நான் எப்பவோ சொல்லிட்டேனே. டார்லிங், நாளைக்கு சந்திக்கிறேன்.